சமீபத்தில் திரு வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களின் அச்சுறுத்தல் காரணமாக தான் பாதுகாப்பு பெற்றிருக்கார் அப்படிங்கிற கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையே இல்லாத அறமற்ற ஒரு செய்தியை தான் பரப்பியிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் கட்சியோட மிக முக்கியமான பொறுப்பான கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அந்த பதவிக்கு ஒரு இஸ்லாமிய பெண் தான் நியமிக்கப்பட்டிருக்கார். இது உங்களுக்கு தெரியுமா? இது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய நிறையா முக்கியமான பொறுப்புகள் கூட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாநாடு முடிஞ்ச கையோடு நடந்த செயற்குழு கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் எல்லா சூழல்லையுமே இஸ்லாமிய உறவுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமிய உறவுகள் அத்தனை பேருக்குமே தெரியும். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது மாதிரி பொய்யான செய்திகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பரப்பி எங்கள் தலைவர் மீது ஒரு தவறான பார்வையை நீங்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. மக்களுக்கு உண்மை என்னங்கிறது நல்லாவே தெரியும். இப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் போதே எங்கள் தலைவர் வர மார்ச் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா இஸ்லாமிய உறவுகளோட போய் கலந்துக்கிட்டு பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கோட எதிரான ஒரு சக்தியாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய கட்சி, உறுதுணையாக நிற்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தாங்கிறது இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். உங்களுடைய வேலையெல்லாம் எங்ககிட்ட பழிக்காது. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பொய் அவதூறுகளை பரப்புறதை கண்டிப்பாக நீங்கள் நிறுத்திக்கணும். அப்படிங்கிறது வன்னியரசு அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பில் இருந்து வைக்கப்படுகிற கடுமையான மட்டும் இல்லை, வன்மையான கண்டனம்.